நம்ம உடம்புக்கு வலுவை தரக்கூடிய கம்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப் கம்பு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கம்பு உடம்புக்கு குளிர்ச்சியையும் நல்ல இரும்பு சத்தையும் கொடுக்கும். சக்கரை வியாதிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை வறுத்துட்டு ஒரு ஜாரில் போட்டு நெருன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஒரு சின்ன கப் தேங்காயை அது கூட சேர்த்து வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கெட்டிலில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கூட 1 கப் தேங்காய் பாலோ அல்லது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாலோ அது கூட சேர்த்து நல்லா பொங்க வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கம்பு மாவை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் கம்பை அளந்தமோ அதே கப்பில் 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து கலந்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை ஏலக்காவும் கலந்துட்டு வறுத்து வச்சிருக்க பருப்புகளை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா அருமையான கம்பு பாயாசம் ரெடிங்க.